தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. ஒன்று கிடைத்துள்ளது. திருபுவனம் காவல் மரணத்தை மனித உரிமை ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். லாக்அப் டெத் என கூறப்படும் அஜித்குமார் மரண வழக்க தேசிய மனித உரிமை ஆணையம் முன் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னோட மனு ஒன்று அனுப்பியிருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, 27 வயதுடைய அஜித்குமார் வந்து திருப்பூணம் கோயில்களை வந்து காவல்துறையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்ததாகவும், அப்போ அவர் வந்து போலீஸ் கஸ்டோடியில், அதாவது போலீஸ் வந்து கூட்டு போனதாகவும் அதுல வந்து இறந்து போனதாகவும் சொல்லி தெரிவித்திருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கொடூரமான கொலை அப்படின்னு குறிப்பிட்டதோட இல்லாம தமிழகத்துல இது போன்ற கொலைகள் வந்து அதிக அளவில் நடைபெறுது, இது வந்து மனித உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி இதுவரைக்கும் நடைபெற்ற 24 காவல்துறையில வந்து லாக்அப் டெத் நடந்திருக்கிறதாகவும், இது 25வது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுவதாகவும் அதுல குறிப்பிட்டிருக்கிற அவரு, இதுல வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக இதுக்குன்னு தனி குழு அமைத்து அதன் அடிப்படையில இந்த விசாரணையானது நடைபெற வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழக அரசு தமிழக அரசு கையில் இருக்கிற காவல்துறையில இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிற 24+1, அதாவது 25வது இருக்கலாம் சொல்லி முதலில் குறிப்பிட்டிருந்தாரு. அதுல வந்து உடனடியாக அனைத்து மரணங்களுக்கும் உரிய காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய, அதாவது அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய அளவுக்கு போதிய நிதி உதவியையும், அதே மாதிரி தொடர்பான காவல்துறையிலிருந்து பாதுகாப்பும் அளிக்கணும்னு சொல்லி 3 கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது போன்ற சாட்சிகளை கலைக்க முயலக்கூடிய காவல்துறையினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு ஒரு மனு அனுப்பியிருக்கிறாருங்க. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.